हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनके நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் சமோசா. அது எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ரொம்ப கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்கிற இந்த சமோசா எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட நான் 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவை சேர்க்கும் போதே இந்த சமோசா நம்மள கிறிஸ்பியாக கிடைக்காதுக்காக ரவை சேர்க்கிறது. இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடாதீங்க, எண்ணெய் குடிச்சிடும். சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி வீட்டில் பிணையுவோம் அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நான் நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு நல்லா சாஃப்டாக இருக்க மாவு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதில் இருக்கிற ரவை எல்லாம் நல்லா ஊறி வரட்டும். அது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் ரவை சேர்த்துக்கலாம். நான் இதில் இன்றைக்கி ஃபில்லிங்க்கு தேவையான அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோட நான் 1 கப்பு துருவன தேங்காயும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நான் இதில் கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து சேர்க்க போகிறேன். கிஸ்மிஸும் முந்திரியும் வறுத்தது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதில் உடச்ச கடலையை லைட்டாக ஃப்ரைங் பேனில் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. அடுத்து நான் பொடிச்ச ஜீனியை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறி வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதனால தான் நம்ம முதல்ல இந்த மாவு பிணைஞ்சு வச்சுருந்தோம். இதை நம்ம இன்னொரு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். நம்ம பூரிக்கு போடும் மாதிரி அந்த அளவுக்கேவும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது சப்பாத்தி பலகை மேலே கொஞ்சோண்டு மைதா மாவு தூவிட்டு நம்ம இதை பரத்திடலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு நம்ம இதை பரத்தி எடுத்துடலாம். இப்போ இது பரத்தி எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப வெளியில் சிந்தாத்த மாதிரி அளவாக மட்டும் வச்சுக்கோங்க. வெளியிலலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரத்துலேருந்து எடுத்து நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சரில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பூர்ணமெல்லாம் வச்ச பிறகு ஓரத்தில் நல்லா தடவி விட்டுடலாம். மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்போது நமக்கு பூர்ணமெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே உள்ளேயே ஃபில் ஆயிரும். இப்போ நம்ம குழக்கட்டைக்கெல்லாம் மடைக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சமோசா ஷேப்பு வர்றதுக்காக ஒரு ஃபோர்க் எடுத்து இதில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தாதுங்க, லைட்டாக மட்டும் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டோன்னா நம்மளுக்கு அது சமோசா ஷேப்புக்கே கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரையாக வரணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. பூரிக்கெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் இருந்து எடுத்து விட்டுக்கோங்க. அப்போதே அது நல்லா நம்மளுக்கு உப்பி வந்துடும்.
இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பியாச்சு. இதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருந்து அடிக்க ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டேன்னா நம்மளுக்கு சீக்கிரமே இந்த ஸ்வீட் சமோசா ரெடி ஆயிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் சமோசாவை செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு இதை பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற இந்த சமோசாவை மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.